ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி தன்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு ராத்திரி பகல் பார்க்காம படிச்சுக்கிட்டு தன்னோட குழந்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு எப்படியாவது தன்னோட மகளை பார்த்தே தீரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நாளும் வந்துருச்சு. 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த வீட்டில் பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மோகனா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதான் நடக்க போகுது. அதாவது வார இறுதியில் நம்ம குழந்தைய மாற்றிக்கிறதா பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்ச்செல்வியும் தன்னோட பையனை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக பெண் குழந்தைய தூக்கிக்கிட்டு வராங்க. பஞ்சாயத்து நடந்த இடத்துலையே 2 குழந்தையும் மாற்றிக்கிறாங்க. தன்னோட 2 குழந்தையும் மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் அந்த 2 குழந்தையுமே ஒரு பக்கம் சேது பெண் குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சறதையும், இந்த பக்கம் ஆண் குழந்தைய நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சறதையும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேது தன்னோட குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே, அதாவது ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா, இவங்க 3 பேரை தவிர அந்த குழந்தைய அப்படியே தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமா. இந்த பக்கம் தன்னோட பையன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம தமிழ்ச்செல்வி தன்னோட பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. வார இறுதியில் குழந்தைய மாத்துறதும் அப்படி இப்படிமா போகுது. கடைசியில் குழந்தைங்கள வீட்டில் வந்து மாற்றிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. 5 வருஷத்துக்கு பிறகு நம்ம தமிழ்ச்செல்வி பெரிய டாக்டர் ஆயிட்டாங்க. தன்னோட லட்சியத்தையும் மற்றவங்க முன்னாடி தான் மேலே இருந்த அபிப்பிராயத்தையும் எல்லாத்தையுமே மாற்றி தனக்குன்னு ஒரு மரியாதையே சம்பாதிச்சுக்கிட்டாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. ரொம்ப பெரிய டாக்டராக தனக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலு, புது பெரிய வீடு அப்படின்னு சொத்து சுகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலையும் இப்படியேப்பட்டவளை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ஓரத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பெரிய பஞ்சாயத்து தலைவராக நாட்டாம போல அப்படியே காட்சியளிக்கிறாரு. முன்ன போலவே தான் எம்எல்ஏ தான் அவர். இன்னும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவரோட வளர்ச்சியில் அப்படியே தான் இருக்காரு. இருந்தாலும் அவங்க பரம்பரை பணக்காரர் இல்லையா, அந்த பரம்பரை பணக்காரன்ற கெத்தில் இப்போவும் நம்ம சேதுபதி அப்படியே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி தன்னோட குழந்தைய மாற்றுறதுக்காக, அதாவது லக்ஷ்மியை கூட்டிகிட்டு போய் சேது கிட்ட விடவும், நம்ம சேது அழகர் சேதுபதியை கூட்டிகிட்டு வந்து நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட விடுறதுக்காகவும் வர போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி நம்ம சேதுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள், இன்றைக்கி நானே உங்கள் வீட்டில் வந்து விட்டுட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கே வராதீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. என்னது, தமிழ்ச்செல்வியும் இவனும் ஒன்று சேரக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ பண்ணோம். ஆனால் டெய்லியும் இவங்க மீட் பண்ணுறதும் இவங்க பேசுகிறதும் பார்த்தா எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கோவமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா வராங்க. வந்த உடனே, ஆண்டி, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப கோவமாக வருதுங்க ஆண்டி. சேது மாமாவை எவ்வளவோ ஆசையில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5 வருஷம் ஆக போகுது. 5 வருஷம் இப்போ வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க கிடையாது. அதுக்கு எதுக்கு ஆண்டி நான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்திருக்கணும்? நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தா என்னோட வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் தெரியுமா? எதுக்காக ஆண்டி எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு கேட்டுட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடே பண்ணோம். இப்போ என்ன எல்லா தப்பும் நாங்கள் பண்ண மாதிரி எங்கள் மேலே எல்லா பழியையும் தூக்கி போட பார்க்குற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, கொஞ்சம் பொறுமையாக இரு. கண்டிப்பாக அந்த சேதுபதி உன்னோட வலையில் விழுற மாதிரி நான் பண்ணுறேன். நீ கவலையப்படாத. அந்த 2 குழந்தைங்களும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தைய பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி லக்ஷ்மியை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம ராஜாங்க வந்துட்டு லக்ஷ்மியை பார்த்த உடனே, லக்ஷ்மி, ஓடிவா தங்க பிள்ளை, வா அப்படின்னு
தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு லக்ஷ்மி கேட்கவும், இங்கே பாருடா தங்கம், உன்னை எப்போ பார்க்க போகிறோன்னு நினச்சி ரொம்ப 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 ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, அதனால் உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா அங்கே இருக்காரு பாரு, ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை நோக்கி லக்ஷ்மி குடுகுடுன்னு ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்பா, நீங்கள் என்னை டெய்லியும் வந்து பார்த்துட்டு போகலாம்லப்பா, வாரத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் என்னை வந்து பார்த்துட்டு போகிறீங்க, எதுக்காகப்பா? அம்மாவும் நீங்களும் ஒன்றாவே இருக்கலாம்ல, நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாமே, ஏன்பா தனித்தனியாக பிரிஞ்சிருக்கணும்? இங்கே பாருங்க, அழகரும் பாருங்க அம்மா கூட போயிடுறான். அம்மா கூட போகிறதுனால நான் அழகர் கூட விளையாடவே முடியறதில்ல. என்னோட அண்ணன் தான் பேர், ஆனால் என்னோட அண்ணன் என்கிட்ட ஒரு நாள் கூட விளையாடுனதே கிடையாதுப்பா. எனக்காக அம்மாவும் நீங்களும் ஒன்றாவே இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா லக்ஷ்மி, உனக்கு சின்னமான ஐஸ்வர்யான்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த வீட்டில் இருப்பாங்க, உங்கள் அம்மாலாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுமா, அதை நீ புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாரு லக்ஷ்மி, அப்பா கிட்ட வந்தோமா, அப்பா கிட்ட சந்தோஷமா ஜாலியாக விளையாடினோமோ, அதை மட்டும் பாரு, தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடக்கூடாது. சரிங்கம்மா, நான் எந்த விஷயத்துலையும் தலையிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அழகர் வராரு. அழகர் வந்த உடனே, அம்மா எப்பம்மா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் தங்கச்சி கூட விளையாடவே முடியறதில்லம்மா, எதுக்காகம்மா என்னையும் லக்ஷ்மியும் பிரித்து வச்சிங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம லக்ஷ்மி சொன்னதையே நம்ம அழகரும் சொன்னதுனால இதை கேட்டுட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருடா பேராண்டி, இந்த விஷயத்தை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்போது அம்மா கூட போய் ஜாலியாக விளையாடிட்டு வரியா? சரி ஓகே, இப்போது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகரை தமிழ்ச்செல்வி கூட அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, பசங்க பேசுகிறத நினச்சி நீ வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நான் இதை நினச்செல்லாம் வருத்தப்பட கிடையாது, அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாச்சு, திரும்ப அவரோட வாழ்க்கையில போகணும்னோ இல்லை பழசெல்லாம் நான் மறக்கணும்னோ நினைக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் பழசெல்லாம் என் மனசுல இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா திரும்ப இந்த வாழ்க்கைக்குள்ள வரமாட்டேன். லக்ஷ்மி கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த தமிழ்ச்செல்வி உங்களை மாமான்னு சொல்கிறதும் நீங்கள் அவளை மருமகளாக நினைக்கிறதும் எனக்கு கொஞ்சம் கூட சரியினே படலை. இந்த வீட்டில் ஐஸ்வர்யான்னு ஒருத்தி இருக்கால, அவள் எதுக்காக இருக்கா, ஏன் இருக்கான்னு எதுவுமே புரியாமல் இருக்குது. அவளுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் சேது அவள் கூட சேர்ந்து ஒன்றும் வாழவே கிடையாது. அப்படி இருக்கும்போது சேது கிட்ட பேசி ஐஸ்வர்யா கூட சந்தோஷமாக வாழ சொல்லலான்னு இல்லாம நீங்க பாட்டுக்கு அந்த தமிழ்ச்செல்வி கூட கொஞ்சம் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா பேசவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, என்னோட வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருப்பா சேது, நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்ல, எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இந்த மாதிரி வீட்டுல பொம்மை மாதிரி வச்சிருக்கிறதுக்கா? அந்த பொண்ணோட மனசுலயும் ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஆசையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களே. இப்போ அவளோட மனநிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த வீட்டை விட்டு போனா போதும், எதுக்கடா இந்த கல்யாணத்தை பண்ணும் அப்படின்ற அளவுக்கு அவ மனநிலைக்கு தள்ளிட்டா. அப்படி இருக்கிற ஒருத்திய எப்படி உங்களால இப்படியெல்லாம் மனசை கஷ்டப்படுத்த முடியுதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னு தனியா நின்றுந்தப்போ இப்போ ஐஸ்வர்யா தானே உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து உங்களை சந்தோஷமா இருக்க வச்சிருந்தா. அது மட்டும் இல்லாம இந்த 5 வருஷத்துல உன்னோட குழந்தைங்களையும் ரொம்ப சந்தோஷமா தானே பார்த்துக்கிட்டா. ஆனால் திரும்ப அந்த ஐஸ்வர்யாவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள், என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த லக்ஷ்மி இருந்துட்டு, அப்பா என்னப்பா இந்த ஆண்டி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க சின்னம்மா, பாப்பா என்னன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு என்கிட்ட இந்த மாதிரி கோவமாலாம் பேசாதீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. என்னோட பாப்பா வாரத்துக்கு 2 நாள் மட்டும்தான் என் வீட்டில் இருக்கா. அந்த 2 நாள் ஆச்சு
என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருடா தங்கம், நீ அண்ணன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற இல்லடா, கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும், நீ கவலையே படாத, நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக ஜாலியாக விளையாடுறதுக்கான வாய்ப்பை அப்பா நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறீங்களா? ஒரே ஸ்கூலில் படித்தா 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், அப்பா சூப்பர் ஐடியாப்பா, கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம்ப்பா, ஒரே கிளாஸு, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்லப்பா, கண்டிப்பாப்பா நான் படிக்கிறேன், அம்மா கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது அழகர் கருப்பு இருந்துட்டு, என்னம்மா மருமகளே, இந்த தாத்தாவை ஞாபகம் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாத்தா உங்களை ஞாபகம் இல்லாமல் இருக்குமா தாத்தா, எனக்கு உங்களை இந்த வீட்டில் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீங்கள் என்கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அக்கறையாக பழகுறீங்க, உங்களையும் அப்பா தாத்தா இவங்களை எல்லாரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் மலர் ஆண்டி எங்கே போயிட்டாங்க, மலர் ஆண்டியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அன் மாமா கொஞ்ச நேரம் பாப்பாவை பார்த்துக்கோ, நான் மேலே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஆண்டி, இதுக்கு மேலே என்னால் இந்த வாழ்க்கையில் இருக்கவே முடியாதுங்க ஆண்டி. எதுக்காக ஆண்டி அந்த தமிழ்ச்செல்விக்கு அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு துரத்தி இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே. ஆனால் அது எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. இத்தனை வருஷமா நான் சந்தோஷமாவே ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இந்த வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும்? இங்க பாரு ஐஸ்வர்யா, பொறுமையாரு, இங்க பாரு சித்தோ, நான் இத்தனை வருஷமா பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். அந்த தமிழ்ச்செல்விக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம் போல. அந்த தமிழ்ச்செல்வி பண்ணாத தப்புக்கு அவ மேல பழிய போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி சேது மாமாவையும் அவளையும் பிரிச்சு குழந்தைங்களை பிரிச்சு இவ்வளோ பெரிய பாவம் பண்ணதுக்கு தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. நான் மட்டும் அன்னைக்கு தமிழ்ச்செல்வி ஃபோன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரியே பேசி ஜெனிக்கும் சக்தி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன ஐஸ்வர்யா சொன்ன என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காக கேட்குறாங்க. மாமா நீங்கள் எப்போ மாமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது தமிழ்ச்செல்வி இல்லையா, அதை செய்ய சொன்னது நீதானா, உன்னால தான் தமிழ்ச்செல்வி மேலே இப்படி ஒரு பழி விழுந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. அப்போது உங்களைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி அந்த இடத்துல நான் வரணும்னு நினச்சேன். ஆனால் அதில் ராஜாங்க அங்கிள் இப்படியெல்லாம் அசிங்கப்படுவாங்களோ இல்லை அவமானப்படுவாங்களோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்தில் அப்படியே பல்லான்னு ஒரு அறை அறிகிறாங்க. இங்கே பாருடி, இத்தனை வருஷமா என் பிள்ளைங்களை பிரிஞ்சு என் பொண்டாட்டியை பிரிஞ்சு என் குழந்தைங்களுக்கு துரோகம் பண்ணி என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை நான் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா, கண்டிப்பாக உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, கொஞ்சம் பொறுமையாக இரு சேதோ, ஐஸ்வர்யா பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக இப்படியெல்லாம் நீ பிகேவ் பண்ணுவியா ஐஸ்வர்யா, உன்னோட பொண்டாட்டி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க, இத்தனை வருஷத்துல இவளை நான் ஒரு நாள் கூட பொண்டாட்டியை நினைச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவளை என்னோட பொண்டாட்டியை ஏத்துக்கவும் முடியாது. இப்பவே அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இவளை உடனடியா வீட்டை விட்டு துரத்துறேன். இங்க பாருங்க மாமா, இதை செய்ய சொன்னதே அது ஈஸ்வரி ஆண்டி தான். ஆண்டி மட்டும் சொல்லலைன்னா நான் இதை பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னை மட்டும் வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சது ஒரு தப்பா, இப்படி எங்களை மாட்டி விடுறிய, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா, இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் என்னை மட்டும் மாட்டி விட்டுட்டு நீங்கள் நல்லவங்களாக ஆயிடலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே சேது மாமாவுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன், வேறு எதுக்காகவும் நான் சொல்ல கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமாக நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட பேசவும், நீங்கள் 3 பேருமா சேர்ந்து தான் என்னோட வாழ்க்கை
வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னோட குழந்தைங்க கூட நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்க வேண்டியவன். ஆனா அந்த சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுத்தவங்க நீங்க தானே. உங்களை கண்டிப்பா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு 3 பேருமே தர தரன்னு இழுத்துக்கிட்டு கீழே போறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில சேதோ என்னையா ஆச்சு? எதுக்காக ஐஸ்வர்யாவும், ஈஸ்வரி, சித்ரா இவங்க 3 பேரையும் இழுத்துக்கிட்டு வர? என்னாச்சு? என்ன தப்பு பண்ணாங்க? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, நம்ம குடும்பம் இப்போ அ அ நம்ம அ லக்ஷ்மிய பிரிஞ்சு இருக்கோம்னா, அதுக்கு காரணமே இவங்க 3 பேரு தான்ப்பா. அதுவும் தமிழ்ச்செல்வி இந்த வீட்ல இல்லாததுக்கு காரணமும் இவங்க 3 பேரு தான்ப்பா. என்னப்பா சொல்ற? இத்தனை வருஷம் கழிச்சு அ இவங்க என்ன பண்ணாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, ஜெனிக்கும், சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் போயி, அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, உங்க பதவி பறி போயி, உங்க கட்சியிலேருந்து விலக்கி, இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் எல்லாமே இந்த ஐஸ்வர்யா தான்ப்பா. சின்னம்மா தான் எல்லாத்தையும் பிளான் போட்டு கொடுத்து ஐஸ்வர்யாவை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேது நீ என்னையா சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதையா, தெளிவா சொல்றியாயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கப்பா, உங்ககிட்ட நான் தெளிவாவே சொல்றேன், கேட்டுக்கோங்க. இங்க பாருங்கப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஆனா அது எதுவுமே இவங்க மனசுல வச்சுக்காம, அ சக்திக்கும், ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது நம்ம தமிழ்ச்செல்வின்னு தானே நம்ம இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த விஷயத்த செய்ய சொன்னதே இந்த ஐஸ்வர்யா தான் தமிழ்ச்செல்வி ஃபோன்லேருந்து கால் பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரியே மிமிக்ரி பண்ணி அவங்க அப்பா கிட்ட செய்ய சொல்லியிருக்கா. இதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு. தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்லவ. நான் அவ்வளோ நல்லவளை நம்ம இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். இந்த வீட்டுக்கு நல்லது மட்டும் நினச்சவளை நம்ம அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட்டோம்ப்பா. ஐயோ கடவுளே! நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேனே! நான் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தேனா, இப்போ ஒரு குடும்பத்தோட சந்தோஷமா நிம்மதியாக இருந்திருப்பனே! அப்பா, என்னோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் இவங்க கெடுத்துட்டாங்களேப்பா. இப்போ இவங்களை என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்ப கோவமா நம்ம சேது கிட்ட போய் ராஜாங்க வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்த வரைக்குமே எங்களை ஒரு அடிமையாக தான் நடத்திக்கிட்டு இருந்தா. அவள் இருக்கிற வரைக்கும் அவளை நீங்கள் தலையில் தூக்கி வச்சு அப்படியே ராணி மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க. எங்களை அப்படியே செருப்பு மாதிரி வெளியே தூக்கி போட்டுட்டீங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சோம். ஆனால் ஐஸ்வர்யாவை இதில் இழுத்து விடணும்னாலாம் நினைக்கல. ஐஸ்வர்யாவா சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னா. அதனால தான் சரி, என்னோட அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா இந்த வீட்டில் நம்ம நினச்ச மாதிரி இருக்கலாமே அப்படின்னு நினச்சி தான் ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சோம். அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். இதை பண்ணது தப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம ஈஸ்வரியை அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன செய்தோ கையெல்லாம் நீட்டுற, சின்னவங்க பெரியவங்கன்ற மரியாதையே உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. அப்பா, உண்ட வீட்டுக்கே இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க, இவங்களை என்னப்பா பண்ண சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, மாமா உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு, அதுவும் சேது உனக்கு என்ன துரோகம் பண்ணா, அவன் குடும்பத்தோட புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்க வேண்டியவன், அவனை இப்படி அல்லாட வச்சுட்டியே, அதுவும் நீ இப்படியெல்லாம் பண்ணுவன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எவ்வளோ சந்தோஷமா இருக்க வேண்டியவன், அவன் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டப்பட வச்சுட்டியே. அதுவும் தமிழ்ச்செல்வி இந்த குடும்பத்துக்கு நல்லது மட்டும் நினைச்சவ, அவளை இந்த வீட்டை விட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அனுப்பி வச்சுட்டியே. உன்னால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. உன்னால் எப்படி இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு? எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை உன்னோட மாமாக்கும் சேதுக்கும் நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஈஸ்வரியால் எந்த ஒரு பதிலையுமே சொல்ல முடியல. இங்கே பாருங்க, ஈஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நம்ம தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டே அனுப்பியிருக்க மாட்டோம். இல்லை, தமிழ்ச்செல்வி மட்டும் இந்த வீட்டில் இருந்திருந்தானா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கோங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். இந்த வீட்டுக்கு
நல்லது மட்டும் நினச்சவள நம்ம இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டோமே, இப்போ நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோங்க. அதுக்காக தான் சேது இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சேது கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் அவனோட குழந்தைங்களும் சேர்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு குழந்தைங்க பேசினதெல்லாம் கேட்டிங்களா? அதாவது லக்ஷ்மியும் அழகரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக விளையாடணும், ஒன்றாவே இருக்கணும், அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க. அதை கேட்ட உடனே என் மனசுக்கு எவ்வளோ பதறிச்சு தெரியுங்களா? ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்து தான் தமிழ்ச்செல்வியையும் சேதையும் இவங்க பிரித்து வச்சுருக்காங்கன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இப்போ ஏதாச்சும் பண்ணி தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மோகனா, காலையிலேயே நான் தமிழ்ச்செல்வி கிட்ட அந்த குழந்தைங்க பேசுகிறத நினச்சி நீ வருத்தப்படாதமான்னு சொன்னதுக்கு அவள் என்ன சொன்னா, பழசு எதையும் என்னால் மறக்க முடியாது மாமான்னு சொன்னாலா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவகிட்ட என்னத்தை பேச சொல்கிறேன்? இங்கே பாருங்கள், தப்பு பண்ணது நம்மளன்னு நம்ம தானே இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியாத வரைக்கும் பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணுங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் என் மனசு ஆறும். நான் கூட அவளை தப்பாக நினச்சிட்டிங்களேங்க. அவளை நான் தப்பாக நினச்சிருக்கவே கூடாது. அவள் ரொம்ப ரொம்ப நல்லவ. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க அவளை தப்பாக நினச்சேன்? இனிமே எப்படிங்க அவள் மூஞ்சில் நம்ம முழிக்க போகிறோம் அப்படின்னு பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு ராஜாங்கத்தோட காலில் விழுந்துக்கிட்டு, அப்பா நான் தப்பு பண்ணுறேன்னு நீங்களாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லப்பா. நீங்களாவது சொல்லியிருந்தா இப்போ என் வாழ்க்கை நல்லா நல்லா இருந்திருக்கும்ல. என்னோட 2 குழந்தைங்களோடையும் என் பொண்டாட்டி கூடயும் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்லப்பா. நீங்கள் ஏன்ப்பா என்னை நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, எனக்கு ஆதரவாகவே இருந்துட்டீங்க அப்படின்னு ராஜாங்க காலில் விழுந்து அழுதுகிட்டே இருக்கவும், இங்கே பாருப்பா சேது, உனக்கு நல்லது எது கெட்டது என்னதுன்னு நான் தான்ப்பா சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் எதுவுமே உனக்கு சொல்லாமல் உன் பக்கம் நீ எடுக்கிற முடிவுக்கு உனக்கு துணையாக நின்றது தான்ப்பா நான் பண்ண மிகப்பெரிய தப்பே. என்னை மன்னிச்சிருப்பா. இப்போது எப்படி உன்னோட வாழ்க்கை சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப ரொம்ப தவிச்சு போய் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. தனக்குன்னு ஒரு வேலை, நம்ம குடும்பத்தை ஒரு மாதிரி செட்டில் பண்ணிட்டோம். அதாவது ரொம்ப பணக்காரவும் இல்லாமல் ரொம்ப ஏழையாகவும் இல்லாமல் இப்போ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இப்போவே வாங்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகர் கூட, இங்கே பாரு சேது, உனக்கு என்னென்ன வேணுமோ அம்மா கிட்ட கேளு, அம்மா உனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். இங்கே பாருங்கம்மா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாம்மா வேணும். நீங்கள் அப்பா கூட சேர்ந்து இருக்கணும். அப்பா கூட சேர்ந்து இருந்தால் நானும் லக்ஷ்மியும் சந்தோஷமாக இருப்போம்லம்மா. 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருப்போம்ல. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல. அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தானே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. இங்கே பாருங்கம்மா, அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தான், இல்லைன்னுலாம் சொல்லலாமா. ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அவங்க 2 பேருமே சந்தோஷமாலாம் இல்லைம்மா. அப்பா அவங்க கூட முகம் கொடுத்து கூட பேசினது கிடையாதுமா. அப்படி இருக்கும்போது நீயே வந்துருமா. நீ வந்தனா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குமா. இல்லைனா நீ அப்பா கூட பேசக்கூட வேண்டாம், நீ அந்த வீட்டில் வந்து இருமா. அந்த வீட்டில் இருந்தா லக்ஷ்மியும் நானும் சந்தோஷமாக இருப்போம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அழகரு, எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் நடக்காத ஒரு காரியம். எந்த ஒரு சூழ்நிலையும் நடக்கவும் கூடாது. அப்படி இருக்கும்போது இதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாதுப்பா. நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். எந்த பிரச்சனை வந்தாலையும் சுயமரியாதையோடு இருக்கணும்னு என்னோட அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு சில விஷயத்தெல்லாம் உங்கள் அப்பாவை நான் விட்டு கொடுத்து தான் சமாளிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் போக போக என்னோட சுயமரியாதை ஃபுல்லாக அந்த வீட்டில் சுத்தமாக இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் அந்த சுயமரியாதை இழந்து அந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைல்லப்பா. ஒரு பொண்ணாக பிறந்தா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு என்ன பழி தூக்கி போட்டாலும் அதை பொறுத்துக்கிட்டு அந்த வீட்டிலே இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்லப்பா. அதே மாதிரி தான் உனக்குன்னு நீ வளர்ந்து உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி நீயும் அந்த பொண்ணு அடிமை மாதிரியெல்லாம் நடத்தக்கூடாது. ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கணும், சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுதுங்கம்மா. ஆனால் அது எல்லாத்தையும் மறந்து நீங்களும் அப்பாவும் ஒன்று சேர்ந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் நடந்தால் கண்டிப்பாக நான் கோவிலுக்கு
தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்கம்மா. என்னடா இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு வேண்டுதலா? இங்க பாரு, அந்த வேண்டுதலெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ படிக்கிற வேலையை பாரு, நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்கம்மா நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு எப்படியாவது தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து சேது அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அப்பா எதுக்காகப்பா அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இங்க பாருடா, உனக்கும் அம்மாக்கும் நான் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன்டா. நான் தான் எல்லா தப்புமே பண்ணதுன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்பாரா? நம்ம தமிழ்ச்செல்வி சேதுவை மன்னிப்பாங்களா அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.